குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு சனி வக்ர பயிற்சி பலன்கள். சனி வக்ர பயிற்சி பலன் காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம். விருச்சிக ராசி, உங்க ராசிக்கு வந்து சனி 3 மற்றும் 4ஆம் அதிபதியா வருவார். ஒரு ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதி சனி 4ஆம் இடத்துல தான் இருக்காரு. வக்ர நிலையில வக்ரமாக போறாரு. எப்போன்னு பாத்தீங்கன்னா வர்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 139 நாட்கள். இந்த 139 நாட்கள் சனி வக்ர நிலையில் இருப்பார். இப்ப நேர்கதியில் இருக்காரு. ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஜூன் மாதம் சனி வக்ரமாயிருவார். வக்ரம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரகம் வந்து ஸ்டெடியா இருக்கு, வக்ரமாகனால் பின்னோக்கி செயல்படுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒருத்தர் நேரம் நடந்துட்டு இருக்காரு, ஒரு நேரம் ஓடிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ரிவர்ஸா வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் வக்ரம். ஸ்டெடி இல்லைன்னு அர்த்தம், ஒரு தெளிவு இல்லைன்னு அர்த்தம். சனி வந்து பாருங்க இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா மெதுவான கிரகம். 9 கிரகங்கள்ல, நவகிரகங்கள்ல சனி வந்து இருக்கிறதுல மெதுவான கிரகம், மந்தமான கிரகம். ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ரொம்ப லேட்டு எடுக்கிற கிரகமே ரொம்ப லேட்டான ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ரொம்ப லேட் எடுக்கிறதே சனி தான். ரொம்ப லேட்டு, ரொம்ப ஸ்லோ, டெட் ஸ்லோன்னு சொல்லலாம். இப்போ குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராவுக்கு ஏதோ 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. சந்திரன் வந்து பாருங்க இருக்கிறதுல வேகமான கிரகம் சந்திரன் தான். இருக்கிறதுல ஸ்பீடு சந்திரன் தான். 2.25 நாள், ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கே 2.25 நாள் தான் ஆகும். ஆனா சனி வந்து 2.5 வருஷம் டைம் ஆகும். இப்ப இந்த சனி வந்து மெதுவான கிரகம், அந்த மந்தமான கிரகம் வக்ரமாகறதுனால அப்படியே ஆப்போசிட்டா ரிவர்ஸா செயல்படுறதுனால இயல்புக்கு மாறான பலன் கண்டிப்பா கொடுப்பாரு. நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? உங்க ராசிக்கு வந்து சனி வந்து யோகாதிபதினு சொல்லிட முடியாது. உங்க ராசிக்கு 3 முயற்சி ஸ்தானாதிபதி மற்றும் 4 சுகஸ்தானாதிபதி. அவர் சுகஸ்தானத்துல தான் இருக்காரு. இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஒரு 7ஆம் இடத்துல குரு வந்துட்டு உங்க ராசி பாக்குறாரு. இது மிகப்பெரிய பக்கபலம் உங்களுக்கு. 5ல ராகு இருக்காங்க மீன ராசியில, 11ல கேது இருக்காரு கன்னி ராசியில. வருட கிரகங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம சனி வக்ர பயிற்சி நம்ம பார்க்கும்போது மற்ற கிரகங்களும் சேர்ந்து பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு கிரகமே மட்டுமே ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிச்சிடாது, கண்டிப்பா தீர்மானிக்காது. நவகிரகங்கள், ஒட்டுமொத்த கிரகங்கள், இந்த கூட்டு கிரகங்கள் சேர்ந்துதான் ஒரு மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். ஏன்னா நவகிரகங்களோட தாக்கம் மனுஷன் உடம்புல முழுமையா இருக்கும். அது சூரியன்ல இருந்து ராகுகேது வரைக்கும், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகுகேது 9 கிரகங்களோட தாக்கம் தான் மனுஷன் உடம்புல இருக்கும். அதுக்குண்டான கேரக்டர் இதெல்லாமே அதுக்கு தகுந்த மாறும். சரிங்களா? அப்ப என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, என்ன கிரகங்களோட இம்பாக்ட்ல இருக்கீங்க பாருங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறனால முயற்சி பண்ண போறீங்க. நீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ண போறீங்க, ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகிறாரு. அப்ப முயற்சி வந்து வேகமா செயல்படுதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க வேகமா செயல்பட போறீங்க. மனசுல ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு தெம்பு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசி குரு பாக்குறாரு, எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. கவலைப்படாதீங்க. ஆனா 4ல சனி சுகஸ்தானத்துல இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா தப்புதான். 4ல சனி சுகஸ்தானத்துல இருக்கவே கூடாது. 4ஆம் இடத்துல கேது, ராகு, சனி இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா விருச்சிகராசி நேயர்கள் கடந்த காலமெல்லாம் பாருங்க, உடம்பு சரியில்லாம போச்சு, உடம்பு பாடாப்படுத்தி இருக்கும், ஹெல்த்ல நிறைய பிரச்சனை இருந்திருக்கும், அம்மாவுக்கு உங்களுக்கு ஆகாம இருந்திருக்கும், அம்மாவோட உடல் ஆரோக்கியமே கெட்டு போயிருந்திருக்கும், முழங்கால் பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, ஏதோ ஒண்ணு அவங்க அம்மாவுக்கு இருந்திருக்கும், தாய் வழி சொந்த பந்தங்களுக்கு உங்களுக்கு ஆகாம இருந்திருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கே ஹெல்த்ல பாதிப்பு இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த குருவோட பார்வை உங்க ராசி பாக்குறதுனால இந்த வக்ர சனி பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி, உங்களுக்கு யோகமான கிரகம், அதிர்ஷ்டமான கிரகம் குரு. அந்த குரு 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை நேரடியா பாக்குறாரு. நேரடி பார்வை, குருக்கு 7ஆம் பார்வை, நேரடி பார்வை உங்க ராசி பாக்குறதுனால, உங்க மேல ஒரு வெளிச்சம் படுறதுனால தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. கவலைப்படாதீங்க. இந்த 4ல இருக்கிறாங்க சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். 4ல இருக்க சனி உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். சரிங்களா? 5ல ராகு இருக்காரு. சரிங்களா? அது கூட பெருசா பாதிப்பு இருக்காது. 5ஆம் அதிபதி குருவை போலதான் உங்களுக்கு ராகு செயல்படுவார். ஏன்னா குருவோட வீட்டுல, சுபகிரகோட வீட்டுல தான் ராகு இருக்காரு. சரிங்களா? அப்ப 4ஆம் இடத்துல இருக்க சனி அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்களா? 4ல சனி வக்ரமாகிறாரு. அம்மாவுக்கு உங்களுக்கு நடுவில் அப்பப்போ ஆகாம போகலாம். திடீர்னு நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு உங்க பேச்ச கேட்காம இருப்பாங்க, பிடிவாத குணம், இதெல்லாமே அம்மா கிட்ட இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
அலைச்சல் திருச்சல் ஒரு சில பேத்துக்கு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்துல சனி வக்ரம் அடையறதுனால வேலை விஷயங்கள், தொழில் விஷயத்துல சின்ன சின்ன அலைச்சல் திருச்சல் இருக்கதாங்க செய்யும். சரிங்களா? அது நல்லதுக்காக தான். ஒரு தொழில்ல வேலை விஷயமா அலைச்சல் திருச்சல் இருந்தா சம்பாதிக்கிறதுக்காக நீங்க ஓட போறீங்கன்னு அர்த்தம். அது குருவோட பார்வை கண்டிப்பா உங்களை சமாளிக்க வைக்கும். சரிங்களா? பயப்படாதீங்க. குருவோட பார்வையிலினா கூட கஷ்டம் சொல்லிடலாம். ஆனா குரு பார்வை உங்களுக்கு இருக்கு. அப்ப சமாளிக்க போறீங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தையும் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. ஏன்னா கேது 11ல இருக்காரு. 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வையே குரு எங்க பார்ப்பாரு? மகர ராசி பார்ப்பாரு. இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அப்ப முயற்சி பண்ணுங்க. விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா கொடுத்துரும். நல்ல ஒரு வாழ்க்கை இந்த காலகட்டங்கள்ல இந்த 139 நாட்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வேலை விஷயமா, தொழில் விஷயமா சில அலைச்சல் திருச்சல் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஏன்னா 4ல சனி இருந்து வக்ரமாகறதுனால, அவர் வேகமா செயல்படுறதுனால, சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை விஷயம், தொழில் விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். சரிங்களா? ஆனா சுபகிரகங்களோட பார்வை, குருவோட பார்வை உங்க ராசி மேல படுறதுனால கண்டிப்பா அது நல்லதா தான் இருக்கும். கவலையே படாதீங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி குருவும் நல்லா இருக்காரு. சரிங்களா? 5ஆம் அதிபதி குருவும் நல்லா இருக்காரு. வருமானம் வரும். தொழில முன்னேற்றம், பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாமே நல்ல விஷயங்களா பார்க்கப்படுது. சரிங்களா? நல்ல விஷயங்களா இருக்கு. சரிங்களா? லாபங்கள், எதிர்பார்க்காத லாபமும் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. எதிர்பாராத லாபம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அம்மாவோட ஹெல்த்ல கவனமா இருங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. மற்றபடி சொத்து சேர்க்கை, இப்ப நீங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் பெண்டிங்கா இருந்திருக்கும். அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. எனக்கு ஒரு சரியான காலகட்டம் வரட்டும்னு. ஆனா இது சரியான காலகட்டமா உங்களுக்கு இருக்கும். வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். இதெல்லாம் சடனா நடக்கும். இந்த 139 நாட்கள்ல பாருங்க, ஒன்னா வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வாகனத்தை மாத்துவீங்க, புது வாகனம் வாங்குறது இதெல்லாம் நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது கல்வி ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல சனி வக்கரமா இருக்கிறதுனால என்ன படிக்கலாம், என்ன உங்களுக்கே தெரியாம இருக்கும். இல்ல ஒரு கோர்ஸ் நீங்க ஐடியா பண்ணி வச்சிருப்பீங்க. இப்ப இந்த காலகட்டங்களை பாருங்க அப்படியே மாத்துவீங்க. வேண்டாம், நம்ம அது படிச்சா நல்லா இருக்கும், அதுலதான் நம்ம ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போகும். அதனால படிக்கக்கூடிய மாணவர்கள் சிந்திச்சு செயல்படுங்க. வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு அமையும். ஆனா யோசிச்சு முடிவெடுங்க. அவசர முடிவு எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன ஒண்ணு வாங்கிட்டு தேவையில்லாம இதை வாங்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கும். சரிங்களா? 4ல சனி வக்கரமா இருக்கு. அங்க 4ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்கு. வீடு, வாகனம், வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை இதெல்லாம் வேக வேகமா வாங்க வைக்கும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்திலும் கவனமா இருக்கணும். அலைச்சல் திருச்சல் உங்களுக்கு இருக்கதான் செய்யும். அதை குருவோட பார்வை கண்டிப்பா உங்களை சமாளிக்க வைக்கும். பயப்படவே பயப்படாதீங்க. சின்ன சின்ன நெகட்டிவ் தான், மைனஸ் தான் இருக்கும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. பயப்பட வேண்டாம். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. என்ன நிலைமையில் இருக்காரு, இனிமேல் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னென்ன தசாபுத்தி, என்ன கிரகங்களோட தசாபுத்தி போயிட்டு இருக்கு, இனிமேல் என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, இதெல்லாமே அவங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தாதான் நம்ம 100% துல்லியமா சொல்ல முடியும். உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன பிசினஸ் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், சொந்த தொழில் பண்ணக்கூடிய காலகட்டம் எந்த டைம்ல வரும், கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமோ, திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் எந்த டைம் உங்களுக்கு அமையும், புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும், எப்ப நீங்க செட்டில் ஆவீங்க, எப்ப ஜெயிக்க போறீங்க, எப்ப சாதிச்சு காமிக்க போறீங்க, உங்க வாழ்க்கை எப்பதான் மாறும், எல்லாமே அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் அங்க இருக்க விஷயமே அங்கதான் இருக்கு. அதை பார்த்தா நம்ம துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.